மறந்துட்டேன். மாஸ்டர், நம்ம ஏஜென்ட்டுக்கு தந்த லெட்டர் வந்திருக்கு. இஸ்டா பால் பூசாருக்கு தந்து வாங்கிட்டு வந்தேன். என்ன எழுதி இருக்கு? நீயே படி. கொலைக்கு குடி வாங்கியாச்சு. நீங்கள் கொல்ல வேண்டிய ஆள் ஒத்தையடி பாதையிலோடும் செல்லையா. செல்லையாவை எங்க கொல்ல சொல்றாங்க? காரணம் இருக்கும், படி. ஒலிம்பிக் போட்டி தேர்வுக்காக நடத்தும் ஓட்ட பந்தயத்தில் செல்லையா கலந்து கொள்வதாக இருக்கிறது. அவன் கலந்து கொண்டால் தான் போட்டியில் வெற்ற முடியாது என்று பயப்படும் ஒரு பணக்கார பிள்ளை நம்மை பயன்படுத்துகிறார். நம்ம நாட்டு விளையாட்டு போட்டியில பணக்கார பிள்ளைங்கதான் கலந்துக்க முடியும் போல தெரியுது. கரும்பு தின்ன கூலி கொடுத்த மாதிரி நம்ம எதிரி அழிக்கவே நமக்கு பணம் கொடுத்துருக்கோம். அந்த செல்லையாவை அவ்வளவு சுலபமா தீர்த்து கட்ட முடியாது. அதுக்கு நான் ஒரு வழி பண்ணியிருக்கேன். நம்ம பம்பாய் ஏடு மலையூர் வனதேவத கோயிலுக்கு ஒரு மணி ஆர்டர் அனுப்பி வைப்பார். இந்த மாதிரி காட்டு விளாசத்துக்கெல்லாம் பட்டுவாடா செய்ய வேண்டியது அந்த செல்லையாதான். அவன் நமக்கு பட்டுவாடா செய்ய வரும்போது அவனை நாம பட்டுவாடா செஞ்ச வேண்டியதா. வனதேவத கோயிலுக்கு ஒரு மணி ஆர்டர் வந்திருக்கு. யாரும் இல்லீங்களா? நான் தான். ராத்திரின்னு பார்க்காம நீ ஒரு மணி ஆர்டர் கொண்டு வந்திருக்க. அதுக்காக உனக்கு ஒரு விருந்து. ஆயா, இவனை தனியா அழைச்சிட்டு போய் விருந்து. போயிடுங்க போயிடுங்க. ஓடி போயிடும். மாஸ்டர், கோழி வேகல கோர்த்த கம்புதான் வெந்து. கம்பு என்னடா, கையிலேயே வேக வைக்கிறேன். மீனாட்சி, யாருக்கு இந்த நடுக்காட்டுக்குள்ள சாப்பாடு கொண்டு இருப்பாரு? என் புருஷன். இத்தனை நாள்ல திடீர் பாசம். இன்னைக்குதான் நீங்க எனக்கு புருஷனான நாள். மீனாட்சி, அந்த நாளை நான் கூட மறந்துட்டேன். ஆனா நீ ஞாபகம் வச்சிருக்கியே. பொண்ணுக்கு பிறந்த நாளை விட புருஷ வீட்டுல புகுந்த நாள் தான் மறக்க முடியாது. இப்படி உட்காருங்க. உங்களுக்கு பிடிச்சது சமைச்சிட்டு இருக்கேன். பல வருஷமா இந்த நாளை நான் கொண்டாட முடியல. ஏன்னா உங்களை நான் பார்க்க முடியல. இந்த வருஷம் நீங்க என் பக்கத்துல இருந்தீங்க. என் மகனுக்கு தாய்ங்கிற நிறையில உங்களை நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா உங்க மனைவிங்கிற நிரப்பு என்ன இங்க கூட்டிட்டு வந்துருச்சுங்க. சாப்பிடுங்க. நான் இப்படி ஒரு ருசியான சாப்பாட்டை சாப்பிட்டு 15 வருஷம் ஆச்சு. நான் இப்படி ஒரு ருசியான சாப்பாட்டை சமைச்சும் 15 வருஷமாச்சு. புருஷன் மேல இவ்வளவு பாசமா இருக்கிற நீ நான் பெற்ற பிள்ளைய மட்டும் காட்ட மாட்டேங்கிறியே, அதுக்கு என்ன காரணம்? அது என் பிள்ளைக்காக. அந்த பிள்ளையை காப்பாத்துறதுக்காகத்தான் இன்னைக்கு நானே உன்னை சந்திக்கிறதா நினைச்சேன். நீயே வந்து நாளைக்கு ராத்திரிக்குள்ள நீ என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு அந்த ஊரை விட்டு போயிடணும். எதுக்காக நான் ஊரை விட்டு போடும்? நாளைக்கு ராத்திரி சரியா நடுச்சாமம் ஊர் ஜனங்கள்லாம் வீட்டுக்குள்ள உறங்கும் போது ஒவ்வொரு வீடும் தீப்பத்தி எறிய போகுது. எதுக்காக? நான் பண்ண போற கொலைய விபத்தாக்குறதுக்காக. யார கொல்ல போறீங்க? அந்த ரன்னர் செல்லையாவை. உங்க பிள்ளையா இருந்தா அப்படி கொல்லுவீங்களா? என் பிள்ளைய நான் ஏன் கொல்ல போறேன்? இப்ப நான் கொல்ல போற செல்லையா என் எதிரி. அதோட அவனை கொல்றதுக்கு நான் கூலியும் வாங்கியிருக்கேன். உங்க பிள்ளை வேற, அந்த செல்லையா வேற நீங்க ஏன் நினைக்கிறீங்க? எல்லாரும் ஒருத்தி பெத்த பிள்ளைதானே, ஏன் இந்த அநியாயத்தை பண்றீங்க? கொலை என் ராஜ், கொள்ளை என் நியாயம். நாளைக்கு நடுக்காம மலையூர் கூரையெல்லாம் தீப்பிடிச்சு எரியும். அதுல நிச்சயமா அந்த செல்லையா மாட்டிக்குவான்.
நீ மட்டும் என் புள்ள மாட்டிக்காம இருக்க அவனை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓடிடு. நான் வரேன். கடவுளே, உலகத்துல பெத்தவனுக்கு பிள்ளை கொள்ளி வைப்பான், இங்க பெத்தவன் பிள்ளைக்கு கொள்ளி வைக்கிறேங்கிறான். தெய்வமே, போறாங்க எப்படி ஊர் ஜனங்களை வீட்டு விட்டு வெளியேற்றுறது? அதான் சரி. செல்லையா, செல்லையா, எழுந்துறியா? சீக்கிரமா வீட்டை விட்டு போகணும். எழுந்துறியா? விட்டு வெளியே போகணும்னு சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல வானத்துல ஒரு எரி நட்சத்திரம் வரப்போதப்பா. அத பார்த்தா ரொம்ப நல்லது. ஊரே கூடி பார்த்தா ஊருக்கே நல்லதுயா. அப்படியாமா? அப்ப நான் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கோம்லாம் வெளியே எழுப்பாரு. பார்வதி அம்மா, இந்த எரி நட்சத்திரத்தை பாக்குறதுனால என்ன நன்மை? நிறைய நமக்கா நட்சத்திரத்துக்கா? நமக்குத்தான். உடனடியா வர ஆபத்து உண்டு. ஒவ்வொருத்தரும் தப்பிச்சுக்கலாம். ஏமா, அந்த எரி நட்சத்திரம் எப்படி வரும்? சூரியனை போல இதுவும் ஒரு சுத்தரிக்கிற கிரகம் தான். சூரியன் 7 குதிரையில வர்றான், இவன் 6 குதிரையில வருவான். ஊருக்கு வர வெள்ளக்கார பசங்களும் 6 குதிரை தான் வராங்க. அவங்களும் இந்த ஊரை பிடிச்ச கிரகம் தான். என்ன பாக்குற? கொளுத்து. நெருப்பு காட்டி என்ன பிரயோஜனம் மாஸ்டர்? வீட்டுல யாருமே இல்ல. மாஸ்டர், ஊர்ல ஒருத்தர் கூட வீட்டுக்குள்ள இல்ல. எல்லாரும் வீட்டை விட்டு வெளியேறி ஊர் மந்தையில கூடி வானத்தை நோக்கி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனாட்சி, நீ புத்திசாலி. இந்த வஜ்ரவேலுடைய கொள்கை கொலைய விபத்தாக்குறது. இன்னைக்கு கொலைய கொலையாவே ஆக்குறேன். ஏய், ஐயா, மரியாதையா நீங்க வேணுங்கிற சாப்பாட்டை எல்லாம் நாங்க ஒரு வண்டியில போட்டு அனுப்பிடுறோம். அதுக்குள்ள நீங்க எங்க ஊரை கொளுக்கிறாதீங்க. உங்க கால்ல விழுந்து முடியாது, நீங்க மேல இருக்கீங்க, அதனால உங்க குதிரைங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறோம், எங்க ஊரை காப்பாத்துங்க. இந்த ஏழை கிராமத்தை ஏன் இப்படி இடிச்சுக்கிறீங்க? இந்த ஊர் மக்கள் மேல உங்களுக்கு என்ன கோபம்? ஊர் மேல இல்ல, ஒருத்தர் மேலதான் எங்களுக்கு கோபம். அவன் தான் உங்க ஊர் ரன்னர் செல்லையா. அவனை எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க, இந்த ஊரை விட்டு நாங்க ஒதுங்கி போயிடுறோம். ஐயா, நான் இந்த ஊர் பஞ்சாயத்து கோழி குஞ்ச பராண்டுக்கு கொடுக்கறதுக்கு எந்த கோழிக்காவது மனசு வருமா ஐயா? எந்த காணிக்க வேணாலும் தெரிஞ்சோம், நாங்க கொடுக்கிறோம். இல்ல, இந்த ஊரு என்னால் அழிய வேண்டாம். என் பகைய நானே சந்திக்கிறேன். விவேகமற்ற வீரம் மோட்டத்தனம் இல்ல, வீரமற்ற விவேகம் கோழைத்தனம். நான் ஒருத்தர் வந்திருக்கேன். உண்மையிலே நீங்க எல்லாம் ஆம்பளையா இருந்தா உத்திக்கு உத்தி ஒவ்வொருத்தர வாங்குறா. அந்த வீர விளையாட்டு எனக்கும் பிடிக்கும். காந்தன், அவனை கவனி. குரங்கு குத்தியை விட்டு ஆழம் பார்த்துக்கோ, நீ இறங்கு. சும்மா இருங்க. என்னை எதிர்த்து ஒருத்தன் நிப்பானான்னு இத்தனை நாளா நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இந்த சந்தர்ப்பத்தை நான் விடலாமா? ஆண்டவரே, அப்பனும் பிள்ளையும் மோதிக்க போறாங்களே. உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். படக்கூடாதுன்னு நீங்க தூக்கி வளர்த்த பிள்ளைங்க.
என் புள்ள அடி வாங்கிட்டு வர்றதா வெக்கமா இல்ல? அவன் என்னை விட பெரியவனாச்சப்பா. பார், இப்ப நான் உனக்கு ஒரு புடி கத்து கொடுக்கறேன். எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் சரி இதுக்கு பல்ட்டி அடிச்சிருவான். பார், இப்ப நான் கத்து கொடுக்கற இந்த புடி உனக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இது தேள், இது புடி. இப்ப நீ எனக்கு போடு. யாரையும் தெரிஞ்சிருக்காரு. ஆனா இந்த புள்ள அடி வாங்குறது சகப்பேன்னு தெரியாம போட்டு வரைக்கிறேன். நீங்க போங்க. போலீஸ்ல உன் கையால என்ன பிடிச்சு கொடுத்து அதை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர், பல கரையில ஆடு எடுத்த ஓனாயி இன்னைக்கு பரிதாபமா சிக்கிக்கிச்சு. புடிச்சிட்டு போங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நாளா பிடிபடாம இருந்த இந்த கொள்ளைக்காரனை பிடிச்சு கொடுத்ததுக்காக அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டே காத்திருக்கேன். நான் போறதுக்கு முன்னால ஒரு சின்ன கேள்வி. அப்பா, உங்க அப்பா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க அப்பா ஒரு யோகியர். அவரை பத்தி தெரிஞ்சுக்க. அயோக்கிய நீ யாரு? நிச்சயமா உங்க அப்பா யோகியம். ஒரு யோக்கியம் பெற்ற புள்ள கையால நான் பிடிபடுறதே ஒரு பாக்கியமாக. இது உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா கட்டின அந்த யோகியரின் செஞ்சு உங்க அம்மா கழுத்திலேயே இருக்கு. இந்த அயோக்கியனை மறந்துடுங்க, மன்னிச்சு.